மேலறை தியானம் மார்ச் மாதம் 21 2026 ஆண்டு. எழுதியிருப்பவர் அமீரா இமானுவேல், கைஃபர், பாகிஸ்தான். தலைப்பு அன்புதான் ஒரே வழி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 6 அதிகாரம் 27 வசனம் தொடங்கி 36 வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 6 அதிகாரம் 31 வசனம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். எனது சக ஆசிரியர் மிகவும் தகுதியானவராக இருந்தாலும் காரியாலய ஊழியர்கள், மற்ற ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகிய அனைவருடனும் பிரச்சனைப்பட்டபடியே இருப்பார். அதனால் மற்றவர்கள் அவருடன் பேசுவதை தவிர்க்க ஆரம்பித்தனர். அவரும் தனிமையை உணரத் தொடங்கினார். சில சமயங்களில் எனக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதம் ஏற்படும். ஆனால் கிறிஸ்தவளான நான் மன்னித்து அன்பு செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் அன்புடன் பேச ஆரம்பித்து அதை செயலிலும் காண்பிக்க ஆரம்பித்தேன். அவரும் மனம் மாற ஆரம்பித்தார். எமது நோக்கமும் செயலும் நல்லதாக இருந்தால் மற்றவருக்குள்ளிருக்கும் நல்ல தன்மை தானாகவே வெளிப்படும். மன்னிப்பும் அன்பும் கொடுக்க தகுதியற்றவர்களுக்கும் அதை கொடுக்கும்படியும் எம்முடன் கோபிப்பவர்களுக்காக ஜெபிக்கும்படியும் இயேசு புதிய சட்டத்தை தந்திருக்கிறார். இது மனிதனுடைய இயற்கையான சுபாவத்திற்கு எதிரானதாக இருந்தாலும் கிறிஸ்து முதலாவதாக எமக்கு அதை செய்திருக்கிறார். மற்றவர் எம்மை நேசிப்பதை நாம் விரும்புவது போல நாமும் மற்றவரில் அன்பை காண்பிக்கும் போது எவ்வித கடின இருதயமும் கரைந்துவிடும். கிறிஸ்தவனுடைய அடையாளமே அன்புதான். அந்த அன்பு மற்றவர்களில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, சவாலாக இருந்தாலும் மற்றவர்களில் அன்பை காண்பிப்பதுடன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கொடுக்க உதவி செய்யுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் மற்றவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும்போது கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கின்றேன். கர்த்தரின் அன்பும் இரக்கமும் அவருடைய பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் இந்த நாளில் கூட இருப்பதாக.